பணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகளை தவிர்க்கணும். கும்பராசி சிறு சிறு முதலீடுகள் பரவாயில்ல, பணத்தை காப்பாத்துறதுல முனைப்பாக இருக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு இன்னொரு விஷயம், வீட்டில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தாரோட பல்ல கடிச்சிட்டு இருக்கணும். வெளியில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் மன்னிச்சிருவீங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய தொல்லை இருக்கே சில குடும்பங்களில். ஆஃபீஸில் மேனேஜர் எவ்வளவோ பரவாயில்லப்பா, என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா எப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய பல ஆண்மகன்கள் இருக்காங்க. ஆஃபீஸில் எவ்வளவோ சூழ்நிலை பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தா இந்த பசங்களோட தொல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவிமார்களும் நிறைய பேர் இருக்காங்க. மாமனார் மாமியாரோட தொல்லை. இந்த பெண்களுக்கு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா, மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாமனார் மாமியார் சரியா அமையல, கணவரும் சரியா இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு நரகம், தினசரி நரகம். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, அதில் ஒருத்தரை 3 பேரும் எதிரியா பாவிச்சு அந்த ஒரு நபருக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருக்கும்னா சொல்லி மாளாது. இப்ப கும்பராசி நேயர்களுக்கு இந்த மன அழுத்தத்தில் இருந்து வெளியில வந்துருவீங்க. இடமாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி இடுப்பு பகுதியில சில உடல் ஆரோக்கிய உபாதைகள் வரும். அதே மாதிரி தோல் மஜ்யம், அதாவது தசை மற்றும் மஜ்ஜ பகுதிகளில் சில உடல் ஆரோக்கிய கோளாறுகள் வரக்கூடும். இருந்தாலும் அந்த கோளாறுகள் இருந்தாலும் அந்த கோளாறுகள் வெகு விரைவில் குணமாகும். சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை தேவைப்படலாம், பட்டாலும் நன்மையில் அது முடியும். முக்கியமாக கும்பராசினியர்கள் உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த அதிகமாக உப்பை சேர்த்துக் கொள்ளக்கூடிய கும்பராசினியர்கள், அதிகமாக கார உணவை சாப்பிடக்கூடிய கும்பராசினியர்கள், அதிகமாக மாமிச உணவை சாப்பிடக்கூடிய கும்பராசினியர்களுக்கு மிகவும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் ஒரு பெரிய மேலே கீழே போயிட்டு திரும்பி மேலே வர மாதிரி இருக்கு. ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ணும். உடல் ஆரோக்கியத்தினால ஒரே பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியும். பணமும் போயிடும், வேலைக்கும் போக முடியாது, உடம்பும் வலி. யார் பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில்? இல்லை பார்த்துக்கிறவங்களுக்கு எவ்வளோ சிரமம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வாழற வரைக்கும் ஜம்முன்னு இருக்கணும். அந்த ஒரு இதை நம்ம மறக்காம இருக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த ஜென்ம சனியினால நீங்க இழந்த பணம், இழந்த பதவி வேலைகள், இழந்த சொத்துக்கள் அத்தனையும் மீட்கப்படும், மீட்டு தரப்படும் அதே சனி பகவானால். முக்கியமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளை தேடுபவர்கள், வெளிநாட்டில் திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு விஷயத்தை, நல்ல விடையை தரும். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? முதல்ல மனம் தெளிவடையுமா, மனம் குழப்பத்திலிருந்து வெளில வரும். பெரியவர்களோட நட்பு பெருகும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முகத்துல, நடை உடை பாவனையில, சிரிப்புல மாற்றங்கள் இருக்கும். நல்ல அழகா இருக்கும், முகம் மாறும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை பார்த்தாலே கடுப்பாகக்கூடிய உங்க மேனேஜர்ஸ் எல்லாம் உங்களை பார்த்தா பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த சனிப்பயிற்சியானது கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இதுவரை சந்தித்திராத சவால்களை சந்தித்த உங்களுக்கு இந்த அத்தனை விதமான சவால்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வருகிறது. இதுல சூட்சமம் என்னன்னா, சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும். அதை பத்தி உங்களுடைய இதுவரைக்கும் நம்ம பொது பலன்களை பத்தி பேசணும். உங்க சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கான எதிர்கால திட்டங்கள் நிறைவேறுமா, திருமணம் நடக்குமா, வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்கு, தொழில் தொடங்கலாமா, அத்துணை கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை தர முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல ஆன்லைன்ல நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தா தான் உங்களுக்கான எதிர்காலத்தை
நான் துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறேன். முக்கியமா அந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும். உங்கள்கிட்டேந்து சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடியது 3 விஷயம். நிதானம், அதாவது பொறுமை, எளிமை, அதுக்கு பிறகு கடமை. சனி பகவானுக்கு பிடிச்ச 3. இது எல்லாத்துக்கும் மேல கும்பராசினியர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது. இதை மறக்காம செய்தீங்கனாலே போதும். வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல திசையை நோக்கி பயணிக்கும். எல்லா விதமான வெற்றிகளையும் நீங்கள் குவிக்க முடியும். இப்போ அடுத்து வரக்கூடிய காணொலியில பாத்தீங்கன்னா, இப்போ கடகராசியை பற்றி நாம் பேசவிருக்கிறோம். கடகத்திற்கு அஷ்டம சனி முடிந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி அடுத்து வரும் காணொலியில் பேச போகிறோம். இன்னும் தொடர்ந்து பல விடயங்களை, கும்பராசிக்கான USPs ஒரு மில்லியன் இருக்கு, 10 லட்சம் விஷயங்கள் இருக்கு கும்பராசியில. அதுல குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்து மிக விரிவாக அதை ஆராய்ந்து பேச போகிறோம். அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.